அனைவருக்கும் என்னோட இனிய காலை வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு உலக மகளிர் தினம். என்னோட சார்பா அனைத்து அன்னையருக்கும் என்னோட மனமார்ந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்து வந்துட்டு அம்மா இருக்கிறவங்க வந்துட்டு அம்மா இருக்கிறப்பயே அவங்கக்கிட்ட எவ்வளோக்கு அன்பை நம்ம வந்து பெற முடியுமோ அந்த அளவுக்கு அன்பு அவங்கக்கிட்ட நாம் வந்து அன்பு காட்டணும். அன்பை திரும்ப நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அம்மாவை வந்து கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு அம்மா இல்லைங்கிறதோட ஃபீல் என்னங்கிறது வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டேன். அதனால அம்மா இருக்கிற நீங்கள் வந்துட்டு அம்மா இருக்கிறப்ப அம்மாவோட அன்பு பாசம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து பாசத்தை வந்து அவங்ககிட்ட நல்லா வாங்கிக்கணும். அதே மாதிரி பாசம் வாங்கினா மட்டும் பத்தாது, பாசத்தை வாங்குகிற பாசத்தை நீங்கள் ஓரளவு அவங்க ஓரளவு உங்களுக்கு பாசம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 5 மடங்கு அதிகமாக நீங்கள் பாசத்தை அவங்களுக்கு வந்து நீங்கள் செலுத்தணும். அந்த அளவுக்கு இருக்கணும். உலகத்திலேயே வந்து தாய்க்கு வந்து ஈடு யாருமே வரமாட்டாங்க. சரிங்களா? அப்பாவை விட அம்மா தான் நம்மளுக்கு மெயின். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவை வந்துட்டு மனசு நோகிற மாதிரி யாரும் பேசாதீங்க. அதே மாதிரி உங்களால் எவ்வளோக்கு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க. எதுவுமே இருக்கிறப்ப அதோட அருமை என்னங்கிறது தெரியாது. அவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அம்மாவோட அருமை என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அப்போ வந்து இல்லாதப்போ வந்து நம்ம வந்து ஏங்கிறத விட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட அன்பை நாம் அனுபவிச்சுக்கணும். சரிங்களா? அதனால் நான் சொன்னது எதுவும் உங்களுக்கு தவறுதலாக தெரிந்திருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் வந்துட்டு அம்மா இல்லாததோட ஃபீலை வந்து நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு எங்கள் அம்மா வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கவே நான் 7வது படிக்கையிலே இறந்து போயிட்டாங்க. அதனால் அவங்க இல்லாததோட வருத்தம் எனக்கு இன்னும் இருக்குது. அது இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ என்னோட குழந்தைங்க வந்துட்டு என்னோட அம்மாயி எனக்கு இருந்திருந்தாங்கன்னா என்னை எப்படி பார்ப்பாங்க, எப்படி என்னை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு எங்கள் குழந்தைங்க சொல்கிறப்ப எனக்கு ஒவ்வொரு டைமும் நினச்சேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நானும் ஒவ்வொரு டைமும் எங்கள் அம்மாவை நினச்சி ஒவ்வொரு டைமும் நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா நம்ம இப்போ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப நம்மளை வந்துட்டு நம்மளோட குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க, நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம அம்மானு ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ தான் கட்டி கொடுத்துருந்தாலும் கட்டி கொடுத்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் இருந்தாலும் அம்மானு இருந்திருந்தாங்கன்னா நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம அம்மாக்கிட்ட நாம் ஷேர் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த இதை வந்து கடவுள் எனக்கு சின்ன வயசுல பறிச்சிட்டாரு. அதனால் வந்துட்டு இருக்கிறவங்க அம்மா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து மனசு நோகாமல் பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதோட ஃபீல் ஒவ்வொரு டைமும் நான் வந்து அனுபவிச்சுருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அம்மாவை வந்து நல்லா அன்பாக பாசமாக பார்த்துக்கோங்க. மனசு நோகிற மாதிரி நீங்கள் நடத்துக்காதீங்க. அது எப்படி நான் சொல்கிறதுக்கு அம்மாவை பற்றி சொல்லணும்னா கூடுதலாகவே நாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அம்மாவோட மகிமைன்னா அந்த தெய்வத்தோட கதையை நம்ம எப்படி நீண்ட வரிசையில் போயிட்டுருக்குமே அந்த மாதிரி அந்த அம்மாவோட மகிமையை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு சோறு சாப்பிடையில ஒரு சாப்பாட்டில் அப்போ தான் கை வைப்பாங்க, அப்போ தான் நம்ம வாழ்வாள்னு கத்துவோம்.
உடனே அதை சாப்பிட்ற சாப்பாட்டை கூட வச்சுட்டு வந்துட்டு நம்மளை வந்து தூக்கி நம்மளுக்கு நம்ம பசி ஆற்றி இப்படி வந்து நம்மளை அம்மா அப்பா ஒரு தூக்கம் சரியான தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட அம்மாவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். அதனால் அம்மா இருக்கிறவங்க அம்மா இருக்கிறப்ப அம்மாவோட மகிமையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மனசு நோகிற மாதிரி யாரும் பேசாதீங்க. அம்மானா அந்த தெய்வத்துக்கு ஈடானவங்க. அதனால் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களோட மனமாற்றத்தை கொஞ்சம் மாற்றி அம்மாவை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்திலேயே பெரிய செல்வம்னா செல்வத்திலும் செல்வம் பெரிய செல்வம்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று கல்வி செல்வம், ஒன்று அம்மாங்கிற செல்வம். சரிங்களா? இந்த ரெண்டும் போச்சுன்னா நம்ம வேஸ்ட்டு. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அம்மாவை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதில் வந்து எதுவும் தவறுதல் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. என்னோட வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னோட மனமார்ந்த இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் அம்மாவோட சந்தோஷமாக பாசமாக இருங்க. முடிஞ்சால் அம்மாவெல்லாம் ஒரு கோயிலுக்கு இன்னைக்கு அன்னையர் தினங்கிறனால அம்மாவுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. இல்லை கேக்கே வெட்டுறதுனாலும் வீட்டில் கேக்கு வெட்டி என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற நாள் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ இல்லையா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்